வணக்கம். இன்னைக்கு வேல்முருகன் கிச்சனில் பட்டாணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருட்களோட லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. பாசுமதி அரிசி 400 கிராம், பச்சை பட்டாணி 400 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நெய் 4 ஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 3, முந்திரி பருப்பு 1 கைப்பிடி அளவு, பிரியாணி இலை 2, லவங்கப்பட்டை 1, புதினா இலை 1 கைப்பிடி, ஏலக்காய் 3, கிராம்பு 4, நட்சத்திர சோம்பு 1, உப்பு 2 ஸ்பூன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணியில் லவங்கப்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்க்கணும். அதோடு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். இப்போ பொன்னிறமாக மாறியாச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போடணும். கூட 3 பச்சை மிளகாயை போட்டு வதக்கணும். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு வதக்கணும். இப்போ அரை கைப்பிடி புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியை போட்டு மிக்ஸ் பண்ணணும். கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கணும். கொஞ்ச நேரம் கிளறி விட்டு இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிற பாசுமதி அரிசியை இதோட சேர்க்கணும். மசாலாவும் அரிசியும் நல்லா கலக்கிற மாதிரி கிண்டி விடணும். ஒரு கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். கூட கொஞ்சம் புதினா இலையை போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதோட நெய் 1 ஸ்பூன் ஊற்றி குக்கரை மூடி வெயிட்டை போடணும். ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் இறங்கியதும் குக்கரை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விடணும். இப்போ சுவையான பட்டாணி புலாவ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.